ஹாய் ஃப்ரெண்ட், தங்க மகள் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓன்னு அழுதுட்டு வர்றாங்க திவ்யா. ஏம்மா அழுகுற? இல்லை ஹால் டிக்கெட் கிடைக்கல, நான் பரீட்சை எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அங்கே இருந்துட்டு இப்படியே ரங்கநாயகி சிரிக்கிறாங்க. நீ எப்படி பரீட்சை எழுதுவ? நீங்களாம் படித்து என் சொத்தை அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற ஹாசினி, நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பாக பரீட்சை எழுதுவ. இவ எதுக்கு எடுத்தாலும் முன்னுக்கு வர்றாளே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முணுமுணுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுறாங்க. இங்கேருந்து நீ கண்டிப்பாக பரீட்சை எழுதுவோமா அப்படின்னு சொல்லி உனக்கு ஹால் டிக்கெட் இந்தா அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குறாங்க. ஹால் டிக்கெட்டை பார்த்தோன்னே திவ்யா சந்தோஷப்படுறாங்க. ஹாசினி தாம்மா எல்லாம் வந்து பேசினாங்க விவரம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. உடனே சந்தோஷப்பட்டு ஹாசினியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க திவ்யா. ரொம்ப தேங்க்ஸுக்கா, நான் இன்னைக்கு இவ்வளோ படித்து எழுத போகிறேன் பரீட்சை, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பரீட்சையும் நல்லபடியாக எழுதிட்டு வந்துடுறாங்க. சூப்பராக எழுதினேக்கா, நல்லா ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே. நீங்கள் சொன்ன அந்த நூர்ஜான் அக்கா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி ஹாசினியை ரொம்ப நன்றிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷம், உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கலாம், உன்னை நான் ஐஸ் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக இருக்கிறாங்க திவ்யாவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ என்னம்மா படிக்க விரும்புகிற அப்படின்னு ஹாசினி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு திவ்யா சொல்லுது, நான் வக்கீலுக்கு தான் படிக்கணும். எதுக்கு வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற? ஆமாம், வக்கீலுக்கு படித்தா தான் எங்கள் அப்பாவை காரியத்தை கொன்னாலே அவளை நான் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சூளுரைக்கிறாங்க. அடி பாவி மவளை, 3 பேத்துல நீ ஒருத்தி தான் அம்மாஞ்சி மாதிரி இருக்கிற. உன்னை கரெக்ட் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சீக்கிரம் சென்னைக்கு போகலான்னு பார்த்தா நீ அவளுகளை விட பயங்கர பஜாரியாக இருப்ப போல இருக்கே, பழி வாங்குற பழி தீர்க்கிறவளா இருக்கிறிய, பத்திரக்காளியாக இருக்கிய அப்படின்னு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஹாசினி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பாவம் அந்த பச்சை புள்ள இந்த மண்ணில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுது, ஒட்டரை அடிக்குது, கூட்டுது, வைக்குது, எல்லா வழியும் தெரியாமலே கற்றுக்கிறது. வாழ்க்கைனா இன்னொரு பக்கம் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதே ஹாசினி உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பல பேர் கொடுமை தாங்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.